மாயாண்டி வீட்டு வாசல் முன்னாடி பூங்குடி கையில ஒரு அட்டை வச்சுக்கிட்டு நியாயம் வேண்டும் எழுதி வச்சுக்கிட்டு ரோட்ல உட்காந்து இருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாம் கூடுறாங்க. என்னப்பா இது அநியாயமா இருக்கு, இந்த ஊர்லயே பெரிய மனுஷன் நாட்டாமன்னு சொல்ற மாயாண்டி வீட்லயே இப்படி ஒரு கொடுமை நடக்கணும்? படிக்க போன மருமகளை வீட்டை விட்டு துரத்தி கதவை பூட்டி வச்சிருக்காங்க. ஆமாங்கண்ணே, காலேஜ்ல ஏதோ முக்கியமான எக்ஸாம்னு சொல்லித்தான் அந்த புள்ள போயிருக்கு. அதுக்கு போய் இப்படி வீட்டை விட்டு வெளியே நிக்க வைக்கிறதே மகா பாவம். மாயாண்டி குடும்பத்து மேல ஊர்ல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம், எல்லாம் இப்ப அந்த நடு ரோட்ல நிக்குது. அப்ப கதவை திறந்து கொண்டு அழகரோட அம்மா தட்டு தட்டு மாதிரி வெளியே வராங்க. பூங்குடியும் ஜனங்களையும் பார்த்துட்டு, என்னது இது இவ்வளவு பேர் இங்க கூடியிருக்காங்க அப்படின்னு பதறாங்க. ஐயோ பூங்குடி, என்னமா அது, ஏன் இப்படி நடு ரோட்ல வந்து உட்காந்து இருக்க? உன்னை யார வீட்டை விட்டு வெளியே துரத்துருந்து? அங்க என்ன பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க அழகரோட அம்மா. ஏன் அத்தை ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க வீட்டுக்கு வந்த மருமக அறிவு கெட்டு போய் காலேஜுக்கு போயிட்டான்னு உங்க நந்தினி அம்மாவும் நந்தினியும் சேர்ந்து என் மூஞ்சில கதவை சாத்தி பூட்டினாங்களே, அப்ப உங்களுக்கு இந்த சத்தம் கேட்கலையா? அப்படியெல்லாம் இல்ல பூங்குடி, எனக்கு விடிய காலையில இருந்தே கடுமையான தலைவலி, மயக்கம், காய்ச்சல். அதான் மாத்திரை போட்டுட்டு படுத்து தூங்கிட்டேன். வெளியே இந்த அளவுக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுமா. உங்களுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன அத்தை? வீட்டுக்கு நான் கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்திருக்கேன். என் புருஷன் வீடு இது. என்னை வெளியே துரத்த இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். அந்த நேரத்துல வெளியில போயிட்டு இருந்த தேனு, மாயாண்டி, பெண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க. கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயாண்டி உடனே, என்னப்பா இது, நம்ம வீட்டு வாசல்ல இவ்வளவு பெரிய கூட்டம்? பூங்குடி, என்னமா விஷயம்? ஏன் இப்படி நடு ரோட்ல உட்காந்துட்டு இருக்க? யார் உன்னை வெளியே போக சொன்னது? உங்க வீட்டு பெரியவங்கதான் மாமா. இந்த வீட்டுல நாங்க சொல்றதுக்கு எல்லாரும் கேட்கணும். அதை மீறி நீ எக்ஸாம் எழுத போனா உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம் இல்லைன்னு சொல்லி உங்க நந்தினி அம்மாவும் நந்தினியும் என்ன கழுத்து புடிச்சு வெளியே தள்ளி கதவை பூட்டிட்டாங்க மாமா. பஞ்சாயத்து தலைவர் மாயாண்டி கிட்ட, என்ன மாயாண்டி இது, உன்னை இந்த ஊரை எவ்வளவு பெரிய மனுஷனா பாக்குது? வீட்டுக்கு வந்த மருமகளை படிக்க வைக்க துப்பு இல்ல, அவளை இப்படி நடு ரோட்ல உட்கார வச்சு ஊர் முன்னாடி உங்க குடும்பமானத கப்பலை திட்டீங்களேப்பா. மாயாண்டி உடனே, பெரியவங்களே என்னை மன்னிச்சிடுங்க, என் வீட்டுல இப்படி ஒரு அசிங்கம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. என் மக தேனு விஷயமா நாங்க வெளியே போயிருந்தோம். என் குடும்பத்தாளுக பண்ண தப்புக்கு இந்த ஊர் முன்னாடி நான் தலைகுனிஞ்சு மன்னிப்பு கேக்குறேன் ஐயா. எங்க வீட்டு பிரச்சனை இது, நான் உள்ள போய் இதை என்னன்னு கவனிச்சுக்கிறேன். நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு கேக்குறாரு. உங்களுடைய மாயாண்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுறாரு. மாயாண்டி உடனே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா? மனுஷ ஜென்மங்களா நீங்க? இந்த வீட்டுக்குள்ள நான் என்ன சட்டம் போட்டேன்? பூங்குடிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அவளை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு அடிச்சு அடிச்சு சொன்னேன்ல. என் பேச்ச மீறி அவளை வெளியே தள்ளி கதவை போட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? உடனே நந்தினி அவங்க அம்மா, நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோன்னு? இந்த வீட்டுல ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நாங்க வேண்டான்னு சொல்லியும் அவங்க காலேஜுக்கு போனா அவளுக்கு இந்த வீட்டு மேல என்ன மரியாதை இருக்கு? அழகர் வேகமா வந்து நந்தினியோட அம்மா முன்னாடி நிக்கிறான். சரி, என்னத்த பேசுறீங்க நீங்க? என் பொண்டாட்டிய வெளியே வச்சு போட்டுறதுக்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? ஏன் அப்பா இந்த வீட்டுல ஒரு வார்த்தை சொன்னா அதுதான் வேதம். அதை மீறி நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாம்? நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பேசிட்டு இருக்கும் போதே அழகர் ஓங்கி நந்தினியோட அம்மா கல்யாணத்துல பலார்னு ஒரு அரைஞ்சிடுறாரு. உடனே நந்தினி, மாமா என்ன காரியம் பண்ணிட்டீங்க? என் கண்ணு முன்னாடியே என் அம்மாவை அடிக்க உங்களுக்கு எப்படி கை வந்தது? இந்த உலகத்துல எனக்காக இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான் மாமா. உங்க மேல நான் வச்சிருந்த மொத்த நம்பிக்கையும் பாசத்தையும் இன்னைக்கு ஒரே அடியில சுக்கு நூறா உடைச்சிட்டீங்களே. அதுக்கு நந்தினி, நீ பேசாத. உங்க அம்மா பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இன்னைக்கு ஊர் முன்னாடி என் அப்பா தலைகுனிச்சு நிக்கிறாரு. என் பொண்டாட்டி பூங்குடி நடு ரோட்ல உட்காந்து நியாயம் கேட்கிறான். நான் முன்னாடியே சொன்னேன்ல அவளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் ஏன் உங்க அம்மா இப்படி பண்ணாங்க? நந்தினி அழுதுகிட்டே, என் அம்மா செஞ்சது தப்புதான் மாமா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க பண்ணது யாருக்காக? உங்களுக்காகவும் அத்தைக்காகவும் தானே. இந்த வீட்டுல எல்லாரும் வேண்டான்னு சொல்லியும் அவ யாரோட பேச்சு கேட்காம காலேஜுக்கு போனால, அந்த ஆத்திரத்துலதான் எங்க அம்மா அப்படி பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க எதையுமே புரிஞ்சுக்காம ஒரு வார்த்தை கூட கேட்காம என் அம்மாவை அடிச்சிட்டீங்க. நான் உங்க மேல பாசம் வச்சதுதான் மாமா நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அழகர் மாயாண்டி பார்த்து, அப்பா அத்தை பண்ணின தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்ப்பா. இனிமே இந்த வீட்டுல இப்படி ஒரு விஷயம் என் பொண்டாட்டிக்கு நடக்கவே நடக்காதுப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. மாயாண்டி இருக்கு, பூங்குடி இங்க பாருமா, இனிமே இந்த வீட்டுல உன்னை யாரும் அசிங்கப்படுத்தவோ உங்ககிட்ட வம்பு பண்ணவோ மாட்டாங்க. அப்படி யாராவது உனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கொடுத்தாலும் நீ நேரம் என்கிட்ட வந்து சொல்லு, எனக்கு போனை போடு. உடனே அவங்களை இந்த வீட்டை விட்டு நானே துரத்திடுவேன், என்னோட சத்தியம்னு சொல்றாரு. மஞ்சமலை வீட்டுல மஞ்சமலை ஆத்திரத்தோட உட்காந்துட்டு இருக்காரு. உடல மஞ்சமலை கிட்ட, மச்சான் ஒரு பெரிய விபரீதம் ஆயிடுச்சு மச்சான். நம்ம புள்ள பூங்குடிய அந்த மாயாண்டி வீட்டுல இருக்கிற நந்தினி அம்மாவும் நந்தினி சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டி வச்சுட்டாங்க மச்சான். என்னடா சொல்ற சொல்லல, என் மகளையா வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க. அந்த மாயாண்டி குடும்பத்துக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் பிள்ளைய நடு ரோட்ல நிக்க வைப்பாங்க? அவனுங்களை வெட்டி சாய்க்காம நான் விட மாட்டேன்டா, விடுடா என்னன்னு கிளம்புறாரு. மச்சான் மச்சான் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நான் சொல்றது கேளு. அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நான் பூங்குடியே எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா. இந்த விஷயத்தான் அவ ராசத்துக்கிட்ட சொல்லியிருக்கா. என் புள்ள நடு ரோட்ல நிக்கும் போது நான் எப்படா சும்மா இருக்கிறது? என் நெஞ்சே பொறுக்கலடா சுடல. மச்சான் நம்ம பூங்குடி சாதாரண புள்ள இல்ல மச்சான்,
அவன் அந்த மாயாண்டி குடும்பத்தை ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும், அவங்க மானத்தை வாங்கணும் தான் ஒரு விஷயத்த ஒரு பெரிய பிளானா மாத்திருக்கா. அவளே தான் நடு ரோட்ல உட்காந்து பேப்பர்ல எழுதி வச்சு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கா. என்னடா சொல்ற சுடல, என் மகளா இதையெல்லாம் பண்ணுனா? ஆமா மச்சான், அவர் ராசாத்தி கிட்ட தெளிவா சொல்லியிருக்கா. அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவரோட கோபத்தால பிளான கெடுத்துடாதீங்கன்னு சொல்லியிருக்கா. அவங்கள பழிவாங்கறதுக்காக தான் பூங்குடி அந்த வீட்டுக்குள்ளேயே போயிருக்கா. அவங்க பண்ற ஒவ்வொரு தப்பையும் வச்சு அவங்க கையாலேயே அவங்களுக்கு சூனியம் வச்சுக்கிற மாதிரி பண்றா மச்சான். கடைசியில இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்பட போறது அந்த மாயாண்டி குடும்பம் மட்டும்தான். நீங்க அவசரப்பட்டு அங்க போய் அவளோட பிளானை கெடுத்துடாதீங்க. மஞ்சமலோடனே என் புள்ள யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கா. அவளோட தைரியத்தை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சொல்லல. ஆனா என்னதான் இருந்தாலும் பெத்த மனம் கேட்கலையேடா. என் புள்ள அங்க அவகிட்ட கஷ்டப்படுற பாத்துட்டு என் வயிறு எரியுதுடா. அழகரும் பூங்குடியும் அவங்க ரூம்ல இருக்காங்க. அழகர் பூங்குடியை பார்த்துட்டு, ஏண்டி நல்ல லட்சணமா இருந்த குடும்பத்துல போகுது இன்னைக்கு இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டாக்கி விட்டுருக்கே, இப்படி ஒரு 7.5 இழுத்து விட்டுருக்கே, உனக்கு மனசாட்சியே இல்லையாடி? நக்கலா பூங்குடி, என்ன வாடி போடின்னு பேசிட்டு இருக்க? முதல்ல என்னை விட்டு வீட்டை துரத்துனீங்களே, அவங்கள போய் கேட்க உனக்கு துப்பு இல்ல. ஆனா இங்க வந்து என்கிட்ட சீடுறியா? நான் என்ன இந்த வீட்டுல வம்பணும்னு அலைஞ்சிட்டு இருக்கேன்? எனக்கு படிக்க பிடிச்சிருக்கு, எக்ஸாம் எழுத போனேன், அதுக்கு உங்க வீட்டு ஆளுக்கு கதவை சாத்தினாங்க. நான் நியாயம் கேட்டேன், எனக்கு நியாயம் கிடைச்சிருச்சுங்கிறாங்க. நியாயம் கேட்டியா நீ? நடு ரோட்ல உட்காந்து என் குடும்பமானத்தை ஏலம் விட்டுருக்க, அதுக்குதான் பேரு நியாயமாடி? அழகுற, மரியாதையா பேசுடா. என்னை இன்னொரு தடவை டீ போட்டு கூப்பிட்டேன்னு பாரு, நானும் உன்னை டா போட்டுதான் பேசுவேன். நான் டா போட்டுதான் பேசுவேன் பாத்துக்கோங்கிறாங்க. ஆமாண்டி, இவ பெரிய வந்துட்டா எனக்கு மிரட்டல் விடுக்க. இதெல்லாம் பேசுறதே வேஸ்ட். உங்ககிட்ட பேசினாலே எனக்கு பிரச்சனை தாண்டி வருது. இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போடின்ற சொல்லிடுறாரு. நானும் உங்ககிட்ட பேச காத்து கிடக்கல, எனக்கும் உன்னை பிடிக்கல, தள்ளிப்படு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் வேற வேற பக்கமா பார்த்து படுத்துக்கிறாங்க. திடீர்னு அழகர் தெரியாம பூங்குடி பக்கமா திரும்புறாரு. இங்க பாருடா, என் பக்கமா திரும்பி படுத்துட்டு இருக்க, ஒழுங்கா அந்த பக்கம் திரும்பி படு. உன்னை யாரடி பார்த்தது? எனக்கு என்னவோ உன்னை பாக்கணும்னு ஆசை இருக்கிற மாதிரி பேசாத. நீ வேணும்னா அந்த பக்கமா திரும்பி படுடி அப்படிங்கிறாரு. மாயாண்டியோட ரூம்ல மாயாண்டி அழகரோட அம்மா கிட்ட, என்னவோ போமா, இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சா, ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏற்கனவே அந்த மஞ்ச மேல நம்ம குடும்பத்து மேல கொலவெறியில இருக்கான். இந்த நேரத்துல நந்தினியோட அம்மா இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்க கூடாது. நீங்க சொல்றதும் நிஜம்தானுங்க. இந்த விஷயம் மஞ்சமலைக்கு தெரிஞ்சா அவன் சும்மா விடுவானா? நம்மள ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்த மாட்டான். அதான் இந்த அழகர் பயலுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அவனை மெனக்கெட்டு சென்னைக்கு அனுப்பி வச்சேன். ஆனா அவன் என் பேச்ச கேட்காம இவனையே இங்க வந்து எல்லா சிக்கலையும் இழுத்து வச்சுக்கிட்டு இப்ப என் மேல கோவப்படுறான். இந்த வீட்டுல யார் தப்பு பண்ணாலும் கடைசியில பழி என் மேலதான் விழுது. அழகரோட அம்மா, என் மகனோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குரிய நிக்குதேன்னு நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குங்க. என் பையன் கண்ணு முன்னாடி சந்தோஷமா வாழணும்னு நினைச்சேன். ஆனா எந்த குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த வீட்டுல இருந்தே பொண்ணு வந்து இன்னைக்கு நம்மள அசிங்கப்படுத்துறா. இதுக்கடையில ராசாத்தியும் குடிகார மாப்பிள்ளையும் பேசிக்கிறாங்க. ராசாத்தி உடனே, அந்த பூங்குடி மாயாண்டி வீட்டுக்குள்ள போய் ரொம்ப துள்றா போல இருக்கு, அவங்க சந்தோஷமா இருக்கிறத என்னால சகிச்சுக்க முடியாது. அந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கணும். ராசாத்தி, நீ என்னமோ சொல்லு, ஆனா எனக்கு அந்த பூங்குடிதான் வேணும். அவளைத்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு கிடைக்கலன்னா பூங்குடியை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன்? அவளை அந்த அழகர்கிட்ட இருந்து பிரிச்சு எங்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. ஆமா ஆமா, இவன் பெரிய இவன். உன்னைய வச்சு இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி 5 லட்சம் ரூபாய் கமிஷன் வாங்கி இந்த கல்யாணத்தை நடக்கலாம்னு பார்த்தா எல்லாம் பாலாயிடுச்சு. நானா விட மாட்டேன். மாயாண்டி குடும்பமும் மஞ்சக்குமலை குடும்பமும் அடிச்சுக்கிட்டு சாகணும். அதுல எனக்கு லாபம் கிடைக்கணும்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. அந்த குடிகார மாப்பிள்ள, பூங்குடி நீ எங்க போனாலும் என் கைக்குள்ள தாண்டி வரணும், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி வச்சுக்கிறாரு. ராசாத்தி அடுத்து என்ன சதி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க.